ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாய் வீட்டு கல்யாண பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ டபரா பிரியாணி இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml கோல்டனர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் ஒரு கிராம் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு ஒரு கிராம் அளவுக்கு, 4 கிலோ பிரியாணினா 4 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். 400 கிராம் வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி எண்ணெயில் வதக்கலாம். கூடவே இன்னொரு ஸ்டவ்வில் அரிசி பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை போட்டு அதுலேயே கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கும். வெங்காயம் வதக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். வெங்காயம் வதக்கும் போதே இந்த பக்கம் அரிசியும் போடுறதுக்கு தண்ணி கொதிக்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் இஞ்சி, 80 கிராம் பூண்டு கொஞ்சம் கம்மியான அளவில் எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 80 கிராம் பூண்டு கரெக்டான அளவில் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டும் ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு எண்ணெயை நல்லா வதங்கிக்கலாம். இந்த சமையலுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில் ஃபைனலாக போடுவோம், ஆனால் பிரியாணிக்கு இப்பயே போட்டுடணும். நல்லா கொத்தமல்லி புதினா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுடலாம். இங்கே ஒலை கொதிச்சிருச்சு. பாஸ்மதி ரைஸ் யூனிட் அரிசி தான் கேட்டு வாங்கணும். யூனிட் அரிசி 1 கிலோ பாயில் பண்ணிக்கலாம். இது 80% மட்டும்தான் பாயில் பண்ணணும். சிம்மில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம டம் பண்ணி செய்யும் போது அந்த லாஸ்ட் 20% அரிசி நல்லா வேண்டும். 80% மட்டும் பாயில் பண்ணிக்கணும். தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவுக்கு கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். காஷ்மீர் சில்லி மிளகாய் பவுட்ரு கொஞ்சோண்டு கலருக்காக போட்டிருக்கேன். 1 கிராம் 1 கிலோ பிரியாணிக்கு 10 கிராம் சில்லி பவுடர் கரெக்டான அளவில் இருக்கும். 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இது திட்டமான காரத்தில் இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய கரெக்டான காரத்தில் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலே சிக்கன் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு வதக்கிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. சிக்கன்லேருந்தே தண்ணி வர்றதுனால அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா பிரியாணி கம்மன் வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் அரிசி வேக ஆரம்பிச்சிச்சு. மூடி போட்டு வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் தயிர் கரெக்டாக இருக்கும். இதை விட அளவை கம்மியாகவும் கூடாது, அதிகமாகவும் கூடாது. நான் சொன்ன அளவில் கரெக்டாக போட்டுனா பிரியாணி பக்காவாக வரும். ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுக்கோங்க. 1/2 லெமன் இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் 1/2 லெமன் ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸில் தண்ணி கொதிக்கும் போதே லைட்டாக சால்ட்டும் போட்டுடணும். இந்த மசாலாவோடு சேர்ந்து வரும்போது ரைஸ் நல்லா கம்மன் வாசனையாக இருக்கும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ரைஸ் 80% பாயில் ஆகிடுச்சு. ரைஸ் எடுத்து அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு மூட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, எல்லா ரைஸும் அதில் போட்டாச்சு, பிரியாணியில் போட்டாச்சு. இப்போ ரொம்ப குத்திடக்கூடாது, லேசாக தொழை விட்டால் போதும். டம் பண்ணுறதுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு வேஸ்ட் தோசைக்கல் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரியாணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெயிட்டில் மேலே தூக்கி வச்சிடலாம். டம்ப் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல், மசாலாவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான பிரியாணி வீட்டிலையே சூப்பராக குக் ஆகிடுச்சு. பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டா பிரியாணி அன்ஹெல்தின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நன்றி, வணக்கம்.